எழுத்தாளர் ஜெயகாந்தன் இருக்கார்ல, அவர் ஒரு ஸ்டோரி எழுதுறாரு, தர்க்கத்திற்கு அப்பால். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாள் ட்ரெயினில் அவர் பிரயாணம் போயிட்டுருக்காரு. ஒரு முக்கியமான வேலையாக அவர் போயிட்டுருக்காரு. இப்போ முக்கியமான வேலையாக போயிட்டு இருக்கும்போது அவர் எதிர்பார்த்ததை விட ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி அவருக்கு வந்து கிடைக்கிது. அந்த சந்தோஷமாக இருக்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்க அந்த செய்தி கட்டண பெரிய பெரிய சந்தோஷம் அது உங்களுக்கு. ஓகே, இந்த சந்தோஷம் எப்படியாவது கொண்டாடணுமே அப்படின்ட்டு ட்ரெயின்லேருந்து இறங்கி ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளியில் வராரு. அவர்கிட்ட ₹1 இருக்குது. ₹1 பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் 16 அணா. ஓகே, அப்போ 16 அணா, நம்மள்கிட்ட 16 அணா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு காஃபி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காஃபி ஷாப்பில் போய் ஒரு காஃபி சாப்பிட்றாரு. 2 அணா கொடுத்துட்டு ஒரு காஃபி சாப்பிட்றாரு. சந்தோஷமாக காஃபி சாப்பிட்டு அப்படியே வெளியில் வராரு. நம்மள்கிட்ட இன்னும் 14 அணா இருக்குது, நமக்கு ட்ரெயினுக்கு அடுத்த ஊருக்கு போகிறதுக்கு 12 அணா தான் நமக்கு தேவை, நீ 2 அணா இருக்குல்ல, என்ன பண்ணலாம் அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு. அப்போ பக்கத்தில் ஒரு பிச்சைக்காரர் இருக்காரு. ஐயா தர்மம் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறாரு. உடனே சரி, நம்மள்கிட்ட 2 அணா இருக்குது, 14 அணா இருக்குல்ல, 2 அணா அவர் தர்மம் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு 2 அணா அவர் சந்தோஷமாக அவர் போட்டுறாரு. அந்த பிச்சைக்காரன் அந்த காசை எடுத்து தடவி பார்த்துட்டு, ஐயா எனக்கு 1 அணாக்கு மேலே யாருமே தர்மம் பண்ணதில்லை, நீங்கள் 2 அணா போட்டுருவீங்க, நீங்கள் நல்லா இருக்கணும், நீண்ட காலம் வாழணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துறாரு. அவர் அந்த சந்தோஷத்தில் அப்படியே வெளியில் வராரு. சரி, நம்ம போக வேண்டிய இடத்துக்கு டிக்கெட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த டிக்கெட் கவுண்டர்கிட்ட போகிறாரு. அங்கே போய் 12 அணா கொடுத்து அவர் போகிற இடத்துக்கு டிக்கெட் எடுக்கிறாரு. அப்போ அந்த டிக்கெட் கொடுக்குறவர் சொல்கிறாரு, 13 அணாங்க அப்படிங்கிறாரு. நேற்றுலேருந்து 1 அணா கூடி இருக்குது, இன்றைக்கி வந்து 13 அணா அப்படிங்கிறாரு. இவர்கிட்ட இருக்கிறது 12 அணா தான். நம்மளும் இருந்த 2 அணாவும் தர்மம் பண்ணியாச்சு, இப்போ நம்மள்கிட்ட காசு இல்லையே, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இப்போ யோசிச்சு சரி நம்ம வெளியில் வந்துடுறாரு. வெளியில் வந்து நம்ம பிச்சைக்காரன் நம்ம போட்டோமே, அந்த காசை போய் கேட்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. ஒருத்தன்ட்ட கடன் கொடுத்தா கேட்கலாம், ஆனால் தர்மம் பண்ணிட்டா அந்த காசுக்கு திருப்பி கேட்கக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. சரி, அவன் கேட்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது அந்த வேற ஒரு ஆள் வந்து அந்த பிச்சைக்காரருக்கு வந்து ஒரு 1/2 அணா போட்டுட்டு 1 அணாவை எடுத்துகிட்டு போகிறாரு. ஓகே, நம்ம அதுமாரி பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த 1 அணாவை போட்டுட்டு 2 அணா எடுக்கிறாரு. டக்குன்னு அந்த ஆளை கையை பிடிக்கிறாரு அந்த பிச்சைக்காரன். யாரோ ஒரு மகராசன் எனக்கு முதல்ல 2 அணா போட்டிருக்கான், நீ போய் அதை எடுக்கிறியாப்பா அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சோன்னே இவருக்கு ஒரு மாதிரியாக அவமானம் ஆகிடுச்சு. உடம்பெல்லாம் அப்படியே வேர்க்க ஆரம்பிச்சிடுச்சு. சரின்ட்டு விட்டுட்டு சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. ஆனால் இவர்கிட்ட உள்ளது ஆல்ரெடி 1 அணா கம்மியாக இருந்துச்சு, அதையும் இப்போ அவர்கிட்ட கொடுத்துட்டாரு. இப்போ 11 அணா மட்டும்தான் இவர்கிட்ட இருக்குது. இதை எடுத்து நம்ம போக முடியாது, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வராரு. எல்லாம் நடந்து போய் அடுத்த ஸ்டேஷனில் போய் நம்ம ஏறலாம், நமக்கு கம்மியாகும் டிக்கெட் சார்ஜு, நடந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்டு போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அப்போ சொல்கிறாரு, ஒரு பின் குறிப்பு அப்படின்னு சொல்கிறாரு. என்னன்னு கேட்குறீங்களாக்கா, அதாவது 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ட்ரெயின் ஆக்சிடெண்ட் ஆச்சுல, அந்த ட்ரெயினை தான் நான் மிஸ் பண்ண ட்ரெயின் அப்படின்றாரு. அந்த பிச்சைக்காரன் காசு கிடச்சிருந்ததுன்னா நான் அந்த ட்ரெயினில் போயிருப்பேன், ஏன்னா அந்த ட்ரெயின் வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன், அதனால் என்னோடய உயிர் வந்து பாதுகாக்கப்பட்டது, அதனால தான் இந்த தர்க்கத்திற்கு அப்பால் அப்படிங்கிற ஸ்டோரியை நான் எழுதுறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அதாவது நம்மையும் மீறி ஒரு செயல் வந்து ஏதோ ஒன்று நடக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் இந்த ஒரு கதை எழுதுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதாவது நம்ம ஏதாவது தர்மம் பண்ணோம்னாக்கா நமக்கு என்னைக்கும் தான் அது உதவும். தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஓகே, இந்த குட்டி ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் கேட்டதில் எனக்கு பிடிச்சிருந்தது, உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாம்னு நினச்சா. உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா நீங்களும் கேட்டு ரசிங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த ஸ்டோரியில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் பாய்.